ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே, இன்றி நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 146 அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஆமாங்க, வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறாரா. இன்றைக்கு நம்ம கேட்கலாம், எதனால நான் கட்டப்பட்டு இருக்கிறேன்? நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவதானே, நான் ஆரம்பத்திலிருந்தே கிறிஸ்தவனா தானே இருக்கிறேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனே, என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா தானே இருந்தாங்க, நான் எதனால கட்டப்பட்டு இருக்கிறேன் நீங்க கேட்கலாங்க. ஆனா நம்மளே நாம ஆராய்ந்து பார்க்கணுங்க. நமக்கே தெரியாம அநேக கட்டுகளுக்குள்ளாக நம்ம இருக்கிறோங்க. கோபங்கிற ஒரு காரியத்துல நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோங்க. ஒருவரை ஒருவர் நம்ம நேசிக்க முடியாதபடிக்கு பகை வைராக்கியங்கிற காரியத்துல நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோங்க. கடன் என்கிற காரியத்துல நம்ம கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். குடும்பங்களில சந்தோஷம் இல்லாதபடிக்கு, சமாதானம் இல்லாதபடிக்கு, இருள் என்கிற காரியத்தினால கட்டப்பட்ட ஜனங்களா நம்ம இருக்கிறோங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே நீர் கட்டுகளை அறுக்கிற தெய்வம் அல்லவா, கட்டுண்ட ஜனங்களை நீர் விடுதலை ஆக்குகிற தெய்வம் அல்லவா, இன்றைக்கு எங்க கட்டுகளை எல்லாம் எங்களை விட்டு நீக்கி போடுங்கப்பா, எங்களுக்கு விடுதலையை கொடுங்கப்பான்னு சொல்லி இன்றைக்கு நம்ம கேட்கலாமா? பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார்னு சொல்லி நாங்கள் வேதத்துல பார்க்கிறோமே ஐயா. அப்பா, நாங்க அநேக நேரங்களில நாங்க கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும், உண்மை ஏற்றுக்கொண்டவர்களாக நாங்க இருந்தாலும், அநேக காரியங்களில நாங்க கட்டப்பட்டவர்களா தான்ப்பா இன்னும் இருக்கோம். அப்பா, நீர் விடுதலை ஆக்குகிற தெய்வம் அல்லவா ஆண்டவரே. நாங்க எந்தெந்த காரியங்களில் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறோமோ அந்தந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் நீர் எங்களை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை பார்த்து ஆண்டவரே, கட்டப்பட்ட நிலைமையில அப்ப விடுதலை ஆகணும்னு சொல்லி யாரெல்லாம் உண்மையா வாஞ்சியாய் கூட கேட்கிறாங்களோ, கர்த்தர் நீர் அவர்களை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.